இதுதாங்க நாமக்கல் ராசிபுரம் பக்கத்தில் உள்ள ஆலவாய் மலைத்தொடரில் அமைந்துள்ள முருகர் கோயில் பாலமுருக சாமி பாருங்கள். இதுதான் அந்த கோவில். இது வந்து விநாயகர், அந்த பாலமுருக சாமி முதல் விநாயகர் சன்னதி. இது பார்த்திங்களான்னா கோயில் உள் வளாகங்கள். இது பார்த்திங்களான்னா கோவிலுடைய என்ட்ரன்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நாங்கள் ஒரு அன்டைமில் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு மணிக்கு வந்ததுனால கோவில் திறக்கல. இதுதான் கோயிலுடைய சன்னதி, உள் சன்னதி பாருங்கள். இதான் முருகர். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கம்பீரமாக பிரம்மாண்டமாக இருக்கிறாரு. இதுதான் வந்து பாலசுப்ரமணிய சுவாமிகள். இங்கே பார்த்தீங்களான்னா மலை அடிவாரம் கீழே பாருங்கள். இதுதான் மலை அடிவாரம். இந்த மலை அடிவாரத்தில் பாருங்கள் எவ்வளோ ஊர், எவ்வளோ மலை இருக்குது. நல்லா இயற்கையாக இருக்குது. இந்த மலை மேலே ஏறத்துக்கு குறைஞ்சபட்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்க குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்தில், ப்ராக்டிஸ் ஆகாதவங்க 1 மணி நேரத்திலும், ப்ராக்டிஸ் ஆனவங்க ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் ஏறிடுறாங்க. நல்லா இருக்குது கோயில், அமைதியாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. யாருன்னா சென்னையில் இருக்கவங்க டைம் கிடச்சின்னா இந்த ஆலவாய் மலைத்தொடர் பாலசுப்ரமணி தண்டாயுத சாமியை வந்து பாருங்கள். அவர் ஆசீர்வாதம் பெறுங்க. அது எல்லாமே இந்த மலைக்கு மேலே பாருங்கள். அதுக்கு மலைக்கு மேலே தான் சுனை இருக்குதான். அந்த சுனை நீர் தான் வந்து நோய் தீர்த்தமாகவும், பிள்ளைகள் பெறாததுக்கு அந்த தீர்த்தத்தை குடித்தா கன்சீவ் ஆக பிள்ளைகள் பெற வாய்ப்பு இருக்குதாக சொல்கிறாங்க. பாருங்கள், இதான் மலை. அதுக்கு மேலே தான் சுனை இருக்குது. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு படி தெரியுது. அந்த படி பக்கம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். ஓகே, நன்றி, வணக்கம்.